அட, இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சே. இந்த பூவுக்கு இவ்வளவு சக்தியா? பொதுவாக ஒரு வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் மரம், செடி, கொடிகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கையாக நமக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவான் நல்ல மனங்கள் நிறைந்த வீட்டிலேயே வாசம் செய்கிறார். அதனால் எப்பொழுதும் வாசனை நிறைந்த மலர்களை வாங்கி வீட்டில் வளர்க்க ஆரம்பியுங்கள். அதிலும் முக்கியமாக மல்லிகை செடி. இந்த மல்லிகை செடியில் வாரம் ஒரு முறை நீங்கள் இதை செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் பண கஷ்டம் என்பதை இருக்காதாம். அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த தண்ணீரை தினம் தினம் அந்த செடிக்கு ஊற்றும் போது அந்த செடியும் பூக்களும் வளர்ந்து சந்தோஷமாக இருப்பது போல உங்களுடைய கையிலும் செல்வ வளம் கொழிக்க தொடங்கி பணம் சேர தொடங்கி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வியாழக்கிழமை இரவு தூங்கும் போது ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த டம்ளர் தண்ணீரிடம் உங்களுக்கு நிறைய பணவரவு கிடைக்க வேண்டும், நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், அந்த சுக்கிர பகவானின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். டம்ளர் தண்ணீர் நீங்கள் சொன்னதையெல்லாம் தன்னகத்தே ஈர்த்து கொள்ளும். இந்த தண்ணீரை இரவு படுக்கின்ற அறையிலேயே கொஞ்சம் ஓரமாக வைத்து விடுங்கள். கீழே கொட்டி விடாதீர்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை எழுந்து அதில் 6 பச்சரிசி போடவும். 6 அரிசியை அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் மல்லிகை செடியில் ஊற்றிவிட வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுடைய சுக்கிர பலம் அதிகரிக்கும். சுக்கிரனை வசியம் செய்வீர்கள். சீக்கிரமாக உங்களுடைய கையில் பணம் காசு சேர தொடங்கிவிடும். கையில் பணம் இல்லை என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. இது ஒரு எளிமையான சூட்சம வித்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது போல எளிமையான பரிகாரங்கள் சில பேருக்கு அபரிவிதமான பலனை கொடுக்கும். தொடர்ந்து ஒரு 11 வெள்ளிக்கிழமை இதே போல பரிகாரத்தை செய்கிறீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடித்து விட்டால் இந்த பரிகாரத்தை விடாதீங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கானது மட்டும். நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சொல்லும் இந்த பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறவும். பொதுவாக அம்மன் கோவில்களிலோ அல்லது பிற தெய்வங்களுக்கும் மல்லிகை பூவையே முதலில் வாங்கி செல்வார்கள். ஏனென்றால் வாசனை நிறைந்த மலர்களை கடவுளுக்கு படைப்பதாலே நமக்கு அனைத்து செல்வங்களும் கைகூடும். மேலும் மல்லிகை பூ எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்குகிறோமோ அந்த அளவிற்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்குமாம். நீங்கள் கவனித்தீர்களே ஆனால் மல்லிகை பூ கட்டுகிறவர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் கையில் வாசம் செய்து அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கே அவ்வளவு பலன் என்றால் வீட்டிலே மல்லிகை செடி வைத்தால் உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்? அதை நீங்கள் செய்து அனுபவத்தை உணர்ந்து பாருங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.